வேளையிலே ஆயத்த நாளிலே கூடியிருக்கிறவங்கள் யாவரையும் நான் மீண்டுமாக கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நல்ல ஒரு ஆரம்ப ஜெபத்தை கேட்டோம், இல்லை பார்த்தோம், அப்படி தானே? மைக் ஆனில் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை அவர் சொன்னார், பக்கத்தில் இருந்தனால எனக்கு நல்லா கேட்டுச்சு. வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. வர தடைப்பட்டவர்களையும் ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது அது சற்று யோசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளுகிறது என்பதை பார்க்குறோம். எல்லோருமே ஆயத்த நாளிலே சபைகளுக்கு சித்தோடு மாத்திரமல்ல, எல்லா அட்வென்ட் திருச்சபைகளிலும் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று ஆசை உண்டு. எல்லோருமே பிரயாசப்படுவார்கள், எப்படியாவது ஆயத்த நாளில் வரணும் அப்படின்னு சொல்லி தான். ஆனாலும் ஒரு சிலரால் என்ன செய்ய முடியாது, வெகு தூரத்தில் இருக்கிறவங்களால் வர முடியாது, அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கலாம், சரியா, உடம்பு சுகவீனத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு தடை உண்டு. இருந்தாலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டம் இன்றைக்கு எப்பொழுதை விட அதிகம் அப்படின்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக இதை பலப்படுத்தி இன்னும் உங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை தந்து ஆயத்த நாளிலும் அன்பரின் பாதத்திலே அமர்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. நல்ல ஒரு தலைப்பை நான் இந்த நாளிலே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி தலைப்பை தேடிக்கொண்டிருந்தேன். கடந்த வாரத்தில் ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை நான் கேட்டேன். சில நபர்களோடு பேசும்போது அவர்கள் என்னோடு உறவாடின சில நிகழ்வுகளை குறித்து எப்படியாவது பேசணும் அப்படின்னு முயற்சிக்கும் பொழுது எல்லோருடைய குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பணப்பிரச்சனை, சரியா? அப்போ அந்த பணப்பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது நிச்சயமாக இருக்குது அப்படின்றத நான் பார்த்தோம். அப்போ நான் தொடர்ந்து யோசிக்கும் போது இன்றைய நாளில் செய்தியும் முதல் பகுதி, நாளைய தினத்திலும் இதனுடைய செய்தி நமக்கு தொடர்ச்சியாக இருக்க போகுது, 2 நாள், சரிங்களா? அப்போ யோசிக்கும் போது நான் எதை பற்றி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நோட்ஸில் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு தலைப்பு எனக்கு தென்பட்டது. அந்த தலைப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருமானத்தில் வறுமை என்ற ஒரு தலைப்பு, சரியா? தலைப்பு வைக்கிறதுல ரொம்ப கவனமாக நான் யோசிச்சு பார்க்குறது உண்டு. ஏன்னால் அந்த தலைப்பை பார்த்தாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் அதை உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு யூடியூப்பில் நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா நானும் அப்படி ஒரு எண்ணம் உடையவன் தான். சில நேரத்தில் டைம் இல்லை அப்படின்னாலும் என்னென்ன ஏரியாவில், அதாவது என்னென்ன சபைகளில் என்னென்ன செய்திகள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு கவரக்கூடிய வகையிலோ அல்லது என்னை திசை திருப்புகிற ஒரு தலைப்பு ஏதாவது தென்பட்டுச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு உடனே அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த பிரசங்கத்தை கேட்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். அப்போ இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. அது எந்த மதத்தினரும் சரி, எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, இந்த பணம் என்ற ஒரு விஷயத்தில் மிகவும் பலவீனமாகவும் அல்லது என்ன செய்வது என்று அடிக்கடி சிந்திக்கிற ஒரு நிகழ்வுக்கு தள்ளப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த பொருளாதார பிரச்சனை என்பது எல்லா மனிதனுடையும் இருக்குது. நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், வீட்டில் இருக்கிற 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் சில குடும்பத்தில் சம்பாதிப்பாங்க. ஆனாலும் இந்த வருமானத்தில் ஒரு வறுமை காணப்படும். அல்லது வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் சில நேரத்தில் ஒருத்தர் மட்டும் தான் சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கும் என்னதான் வறுமை தான். அப்போ என்னுடைய வருமானத்தில் ஒரு வறுமையை நான் பார்க்கிறேன். இந்த வறுமையை நான் எப்படி போக்குவது என்பதை முதல் பகுதியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். 2வது பகுதியானது நாளைய தினத்தில் தெய்வீக ஆராதனையில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற ஒரு பாடமாக இருக்கிறது. ஒரு 3 கேள்வியை நான் கேட்கிறேன். அந்த கேள்வியின் பிற்பாடு ஒரு ஜெபம் செய்து நாம் இந்த செய்திக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். வருமானத்தில் வறுமை இருக்குதா? ஃபஸ்ட்டு இதை நான் கேட்க நினைச்ச முதல் கேள்வி. வருமானத்தில் உங்களுக்கெல்லாம் வறுமை இருக்குதா? சிஸ்டர் வெண்ணிலா மட்டும்தான் தலையாட்டுறாங்க. சீக்கிரம் நிறைய ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுங்க, நல்லா தச்சு கொடுப்பாங்க அவங்க, ரைட்டா? சரி, வேற யாராவது வருமானத்தில் வறுமை இருக்குதா? 2வது, எவ்வளவு சம்பாதித்தாலும் பணப்பை நிரம்பவில்லை என்று ஒருவேளை நினைக்கிறீங்களா? 2வது கேள்வி, சரியா? எவ்வளோ சம்பாதித்தாலும் என்னுடைய பணப்பை ஒரு பள்ளத்தில் தான் போகுதே தவிர நிறைஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு ஒருவேளை நாம் யோசிக்கிறோமா? 3வது கேள்வி, பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எங்கே போகுதுன்னே தெரியல பாஸ்டர் அப்படின்ட்டு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் சிந்திக்கிறீர்களா? இந்த 3 கேள்விகளை நீங்கள் யோசித்து இந்த நாளுடைய தியான பகுதிக்குள்ளாய் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம
கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடி யாவரும் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிப்பதற்கும் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் இந்த வருமானத்தில் வறுமை என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் இந்த நாளிலும் நாளை தினத்திலும் ஒரு சத்தியத்தை நாங்கள் படிக்க காத்திருக்கிறோம். தேவன் தாமே அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் திருவசனத்தை நேர்த்தியாக கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை உபயோகம் செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு 3 கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? என்ன கேள்வி? கொஞ்சம் படன்னு சொல்லுங்க பார்ப்போம். 3 கேள்வி கேட்டேன். 1, வருமானத்தில் வறுமை இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டேன். 2வது கேள்வி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணப்பையே நிரம்ப மாட்டேங்குது. 3வது கேள்வி, பணம் எங்கு செல்றதுன்னே தெரியல, எங்கே போகுது நான் சம்பாதிக்கிற பணம்ன்றது நிறைய பேருக்கு தெரியல. இப்போது இந்த 3 தான் நம்மளுடைய செய்தியினுடைய அடிப்படை கேள்வியாக நீங்கள் வச்சுக்கிடலாம். இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா வருமானத்தை எப்படி பெருக்குவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நிறைய யுக்திகளை பயன்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு கடை ஆரம்பித்தாங்கன்னா அந்த கடையில் வந்து ஒரு அடுத்தவங்க, அதாவது மற்றவங்க அதை வாங்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தவங்க வந்து கவர்ந்து அதை வாங்கணும் அல்லது அதை விரும்பி வாங்கணும், அவர்களுடைய கண்களுடைய நாட்டங்களும் ஓட்டங்களும் அந்த பொருள் மீது விழணும் அப்படின்றதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரங்கள் என்று சொல்லி என்ன செய்வாங்க, பயன்படுத்தி ஒரு பொருளை விற்பதற்கு, வருமானத்தை பெருக்குவதற்கு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லி அவங்க பழகிறதை பார்க்குறோம். சிறிய தொழில் வச்சு முயற்சி பண்ணி அது பலன் அடையுது அப்படின்னு சொன்னால் பெரிய தொழிலுக்குள்ளாக அவங்க நகர்ந்து சென்று தொழிற்சாலைகள் இதெல்லாம் வச்சு பிஸ்னஸ் என்ன செய்யலாம், அவங்க செய்கிறத பார்க்குறோம். நிறைய வேலை செய்கிற இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு நிறைய கம்பெனிஸில் அவங்களுடைய நடக்கையில் பார்க்குறான். சில பேர் வட்டிக்கு விட்டும் பணத்தை பெருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வங்கி கணக்கில் ஒரு தொகை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பேங்க்கில் போட்டு டெபாசிட் பண்ணி அதிலிருந்து வருகிற பணத்தை எடுத்து அவர்கள் செலவழிக்கிறாங்க. அதுலேயும் வருமானத்தை பெருக்கிற ஒரு எண்ணத்தை பார்க்குறோம். குறிப்பாக சில ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக அந்த டிரைவர்ஸ்லாம் பண்ணுவாங்க. என்னென்னா அந்த லாட்ரி சீட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாட்ரி சீட்டு கேள்விப்பட்டீங்களா? அதில் வந்து பணத்தை போட்டு அல்லது இது எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வருமானத்தை பெருக்கணும் அப்படின்ற எண்ணங்களும் சில பேருக்கு உண்டு. இப்படி பலதரப்பட்ட வழியில் பணத்தை சம்பாதிப்பதற்கும் வருமானத்தை ஈட்டுவதற்கும் அல்லது அதிகரித்து கொள்வதற்கும் மனிதர்கள் பயன்படுத்துகிற காரியம் பல உண்டு. ஆனால் வேதாகமும் எதன் அடிப்படையில் அதை கொண்டு செல்கிறது அப்படின்றத என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இது வாசிக்கிறேன். நல்ல வழியில் வருமானத்தை பெருக்கினாலும் அதை ஞானமாக செலவழிக்க வேண்டும். வரும் வருமானத்தை விரயமாக செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்குது. ஒரு ஆண்டோடைய ஊமையோடு இந்த செய்திக்குள்ளே நான் மீண்டும் ஒரு முறை உங்களை நகர்த்தி செல்ல விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு ஊமை வரும் இல்லையா? அந்த ஊமையை பார்த்தீங்கன்னா நடைமுறை வருமானத்தில் பின்வருமாறு அந்த பின்வருகிற காட்சியை நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொல்கிறார். என்ன ஊமை சொல்கிறாருன்னா, அதில் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசிச்சோன்னா, ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் அதிகமாக விளைந்துருச்சு. சரிங்களா? அவன் ஐஸ்வர்யவான் இருக்கான், அவனுடைய நிலம் பார்த்தீங்கன்னா நிறையா விளைஞ்சிருச்சு. அதை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். தனக்குள்ளே நினச்சிக்கிட்ட அந்த ஒரு யோசனை தான் இங்கே சொல்கிறாரு. இந்த களஞ்சியத்தை எல்லாம் இடித்து பெரியதாக என்ன செய்யணும்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டி அதுக்குள்ளே அதை அவன் வளைஞ்ச எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான். அப்போது அவனுடைய நினைப்பு ஒன்றும் தவறில்லை, அல்லது எப்படிப்பட்ட நினைப்பாக இருக்குது, அது தவறாக மாறுச்சா இல்லையான்னு ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவன் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு ஆத்துமாவை பார்த்து சொல்கிறாரு, சரீரத்தை பார்த்து சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நிறைய சேர்த்து வச்சுட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நமக்கு எல்லாம் இருக்குது, நான் சேகரித்து வச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ சேர்த்து வைக்கிறது பிரச்சனை கிடையாது, ஒருவேளை இன்றைக்கே உன்னுடைய உயிர் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வா அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. சம்பாதிச்சான், நிறைய விளைஞ்சிருச்சு, அதை தானியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க ஆசைப்பட்டான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ சேர்த்து வைக்கிறது பிரச்சனை கிடையாது, ஒருவேளை உன்னுடைய உயிர் ராத்திரியிலே சென்று விட்டால் என்ன செய்வா அப்படின்னு ஒரு ஞானமான ஒரு கேள்வியை கேட்குறேன். அப்போ இந்த பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றத நான் இங்கே சொல்ல போல, நம்ம இதை யோசிக்கிறதா இந்த செய்தியை நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? இதன் அடிப்படையில் நம்ம போகிறோம். இப்படி ஒரு வசனம் இன்னைக்கு இந்த இடத்துல தேவையான்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய தலைப்பு என்னென்னா வருமானத்தில் வறுமை, அதை எப்படி நான் வந்து அதிகரிக்கிறது அப்படின்றதான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போது இந்த வசனம் சொல்லி கொடுக்கும்போது நீ ராத்திரியிலே செத்துட்டேன்னு சொன்னால் எல்லாம் போயிருமே அப்படின்னு ஒரு ஆப்போசிட்டாக தான் இருக்குது, நெகட்டிவாக தான் இருக்குது. அப்படி தானே? ஒரு நேர்மறையாக இல்லை, எதிர்மறையாக தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு பாடத்தை வச்சிருக்கிறார்.
அப்போ யோசிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, நம்மளுடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இல்லையா? நான் ஒரு கேள்வி ஆரம்பித்தேன். அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. வாசிங்களேன், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அதில் சொல்றாரு. என்னாகமம் 24 முதல் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று போட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று போட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறவரா இல்லையா? இந்த வசனம் என்ன சொல்லுது? தருகிறவர். சரியா? அப்போ ஆசீர்வாதத்திற்கு எந்த விதமான தடை இல்லை, அவர் தருகிற தேவன் தான். சரியா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோன்னா அப்படி கொட்டி கிடைக்கும். எப்படி வேணாலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளலாம், சூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கும். எப்படி போட்டிருக்கோன்னா, பட்டணங்களிலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கற்பத்தின் கனி, ஆடுகள், மந்தைகள், மாடுகள், பெருக்கத்தினால நிலத்தின் பெருக்கங்கள், கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் வாசிக்கலாம். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 to 14 வசனத்து வரையும் வாசிங்க அப்படின்னா, அப்போ அதுலேயும் ஒரு குறைபாடு வைக்கல, அதுலேயும் கொடுக்குறாரு. ஆனால் அதில் ஒரு சில நிபந்தனைகளோடு அவர் சேர்த்து கொடுப்பார். இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அங்கே வச்சுட்டு அதை ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொன்னார். முதல்ல சொன்னார் என்னாகமத்தில் ஆசீர்வதிப்பேன்னாரு. இங்கே ஆசீர்வதிப்பேன், உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும் இருக்கும், ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்படினோம் அப்படின்னு ஒரு சின்ன நிபந்தனையை அங்கே வைக்கிறாரு. அப்படி தொடர்ந்து பார்க்கும்போது ஆசீர்வதிக்கும் தேவன் ஒரு என்னென்ன எளிமையான நிபந்தனையை கொடுக்குறார் அப்படின்னு வாசிக்கும் போது, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், அடிக்கடி காணிக்கை எடுக்க போகும்போது நான் இதை தான் பயன்படுத்துகிற ஒரு வசனமாகவும் இருக்கும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன போட்டிருக்கு? மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் யாராவது ஒருத்தர் சத்தம் வாசிங்க பார்ப்போம். என் ஆலயத்தில் தசம பாகங்களை எல்லாம் பண்டகச்சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாம் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாஸ்டர், ஏதோ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருந்துச்சு, இப்போ ஏதோ காசு கேட்குற மாதிரிலாம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் ஏன் காசு கேட்குறாரு? அவர் எதுக்கு கேட்கணும்? என் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கு, நான் அந்த வருமானத்தை வைத்து என்னுடைய வாழ்க்கையை எப்படி ஓட்ட வேண்டும், எப்படி நடத்துவது என்று தெரியாத ஒரு பட்சத்தில் நான் குழம்பி இருக்கிறேன், அதுக்கு பதில் என்னன்னு தானே செய்தி ஆரம்பித்தோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, தசமபாகங்களை பண்டகச்சாலையில கொண்டு வாருங்கள், நீ எடுத்துட்டு வா. எப்போ எனக்கு பத்தலைன்றது தான் இப்போ கேள்வியே. ஆனால் நீ கொண்டுட்டு வாங்குறாரு. கேள்வி புரிஞ்சுதா? நான் சம்பாதிக்கிற வருமானம் எனக்கு பத்தலை, அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி அதிகரிக்கிறது தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பண்டகச்சாலைக்கு நீ கொண்டு வாதைய அப்படிங்கிறாரு. சில நேரத்தில் நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றதையும் புரிந்து கொள்வது கிடையாது. அவர் யார் என்பதையும் சில நேரத்தில் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அவர் சொன்னால் கேட்கணும், அவர் வானா வரணும், போனா போகணும், கொடுனா கொடுக்கணும், வேண்டான்னா வேண்டாம். விளங்கிட்டீங்களா? ஒரு சில வசனத்தை வேகமாக நான் வாசிக்க போகிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வேதத்தில் இப்படி ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறாரா, இப்படி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் இந்த வேதத்தில் நான் பார்த்தேன். வாசிப்போம், வேக வேகமாக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த காசு கொடுக்கணும்னு சொல்கிறாரு, நீ பண்டகச்சாலையில் எடுத்துகிட்டு வா, தசம பாகத்தை கொண்டு வாங்குறல. ஏன் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 24:1 என்ன சொல்லுகிறது பாருங்களேன். சங்கீதம் 24:1 யாராவது வாசிங்க இதை பார்த்து. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவை. நான் ஏன் இன்னைக்கு பண்டகச்சாலையில தேவன் எனக்கு கொடுத்த அந்த காணிக்கையை, அந்த வருமானத்தை நான் மீண்டும் ஏன் செலுத்தணும் அப்படின்னா, இந்த பூமியே அவரோட தான், அதில் இருக்கக்கூடிய எல்லாம் அவருடையது. நம்ம ஈஸியா ரொம்ப கேள்வி கேட்கிறோம், எதுக்காக இது, ஏன் இது?
தர வேண்டிய நபருக்கு நாம் தர வேண்டும். நீங்க கொடுங்க, இது கட்டாயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் இங்க பயன்படுத்தல. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்க கொடுக்கணும், இது கட்டாயம்தான் அப்படின்றார். வேதத்துல இது பரிசுத்தமானது என்று ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தசமபாகம் பரிசுத்தமானது என்று சொல்லி ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். லேவியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் அதில் பார்க்க முடிகிறது. ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்களேன். சங்கீதம் 50:10-11 வாசிக்கும் போது அதில் சொல்லுது, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அப்போ மிருகங்களும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம்னா அதுவும் என்னுடையது அப்படிங்கிறாரு. இந்த பூமியே என்னுடையது அப்படிங்கிறாரு. அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, ஆகாய் 2:8 வாசிக்கும் போது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமி அவருடையது, மிருகங்கள் அவருடையது, வெள்ளியும் சரி பொன்னும் சரி நம்ம சேர்க்கணும், நம்மளுடைய எதிர்காலத்துக்கு தேவை அப்படின்னு தக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் அவருடையது தான். அடுத்து வாசிப்போமா, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். சற்று வேகமா நீதிமொழிகள் 19:14 வாசிங்களேன். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ. ஒரு கணவனுக்கு மனைவி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுவும் யாரும் தான் தராரா? ஆண்டவர் தான் தரார். சரியா? அப்போ பார்த்தோம், பூமி அவரோடது, மிருகங்கள் அவருடையது, பறவைகள் அவர்களுடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. மனைவி ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஒரு நபராக ஆண்டவர் தருகிறான்னு சொல்ல அதுவும் அவருடையது. சங்கீதம் 127:4 பார்க்காம சொல்லலாம். அது என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 127:4, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ பிள்ளைங்களும் அவருடையதான். இன்னைக்கு ஏன் நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் ஏன் தசமபாகம் செலுத்துறேன், நான் ஏன் பண்டக சாலையில் வரணும்னா எல்லாமே அவர் தந்தது, எல்லாமே அவர் தந்தது. நான் என்ன செய்யறதுக்கு? நான் திருப்பி செலுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்களும் நானும் யார் அப்படின்ற ஒரு பதிலை சொல்லுது. 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம்? எத்தனை மாதம் கொடுக்கப்பட்டிருக்கோம்? எத்தனை வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கோம்? அதில் என்ன கொடுக்கப்பட்டு கடைசி வார்த்தை வசனம் முடியுமே என்ன சொல்லுது? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. நீங்கள் நானும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நான் தானே சம்பாதிச்சேன், என்னுடைய உழைப்பு, என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, நான் தான் போனேன், இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணேன், இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுறேன், இவ்வளோ தூரம் அப்படி இப்படி எதை சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, எந்த வகையில் சொன்னாலும் சரி, அத்தனையும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல குழப்பங்கள் உண்டு. எதுக்கு நான் காணிக்க தரணும், எதுக்கு நான் சர்ச்சில் கொண்டு காணிக்க வைக்கணும், எதுக்கு தசமமாக செலுத்தணும், தவறுதலான ஒரு புரிதல் இன்னும் இருக்கிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனிடத்துல கொடுத்துடணும். சரியா? தேவனிடத்துல கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுத்துடணும். நம்மளுடைய சம்பாதிக்கிற காரியம் எல்லாமே கர்த்தருடைய தான். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 17-18 வாசிக்கும் போது அதான் சொல்லுது. என்னுடைய சம்பாத்தியம் நான் வேலை செய்கிற ஒவ்வொன்றும், அந்த ஒரே ஒரு காரியத்தை வாசி நம்ம அடுத்ததுக்கு போனால், உபாகமம் 8:17ஆம் அதிகாரத்தை ஒருத்தர் சத்தமாக வாசிங்க பார்ப்பலாம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே தான் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு டேலண்ட் இருக்கு பிரதர், நான் இவங்களை காட்டிலும் பயங்கரமான ஒரு திறமைசாலி, அதனால தான் எனக்கு இந்த சம்பளம் எனக்கு கிடைக்குது தெரியுமா, இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டது? என் சாமர்த்தியமும். சாமர்த்தியம்னா என்ன? இது கொஞ்சம் நல்ல பழைய தமிழ் தான். இல்லை, சாமர்த்தியம்னா என்ன? பையன் நல்ல சாமர்த்தியமாக இருக்கிறான்ப்பா அப்படி சொல்கிறாங்களே பெரியவங்க, சில பேர் சின்ன பசங்களெல்லாம் பார்த்தா. அப்படின்னு என்ன அர்த்தம்? திறமை, டேலண்ட்ஸ். இது என்னுடைய திறமை. அப்ப சொல்றேன் பாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலனோ. ஒரு வார்த்தை கூட ஒருபோதும் நாம் பெருமை பாராட்டி கொள்ள முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில். அத்தனையும் இது தேவன் தந்த ஒரு ஆசீர்வாதம், அத்தனையும் ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம்.
இன்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நான் தான் செஞ்சேன், என்னோட படிப்புனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்தேன், என்னுடைய பலத்தினால இல்லை, தேவன் அருளின ஈவு நாள் நான் எழும்பினேன். ஒரு வளர்ச்சியை கண்ட பிற்பாடு சில நேரத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா, யார் என்னை தூக்கி விட்டா, எது என்னை தூக்கி சுமந்தது அப்படின்றது என்ன செய்யற நம்ம யோசிச்சு பார்க்கறது இல்லை. என்னை தூக்கி விட்டது யார், என்னை யார் தூக்கினார், எது என்னை தூக்கியது, எது என்னை சுமந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்தில். அது சில நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் நானும் மறக்க வேண்டாம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நாம் எப்படிப்பட்டவர்கள், எங்கிருந்து வந்தோம், எப்படியெல்லாம் வந்தோம், எதன் வழியாக வந்தோம், எதன் அடிப்படையில் வந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம், இனிமேல் எப்படி போகிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம். அப்படியே யோசிக்க நான் போக யார் என்னை தூக்கியது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. நினைச்சு கூட பார்த்துடக்கூடாதான். உன் இதயத்தில் ஐயா நான் தானே படித்தேன், நான் தானே சம்பாதிச்சேன், நான் தானே போனேன்னு ஒருவேளை யோசிக்கிறோன்னா உன்னுடைய இருதயத்தில் கூட நீ நினச்சி பார்த்துறாத. வேற மாதிரி நிகழ்வு கொடுத்துருந்தா எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. நீ யோசிச்சு கூட பார்த்துறாத அப்படிங்கிறாரு. தொடர்ந்து வசனம் என்ன சொல்லுது? எச்சரிக்கையா இருந்து. அடுத்த வார்த்தை தான் முக்கியம். அந்த வசனத்தில் என்ன சொல்லுது? உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. அடுத்த வார்த்தை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. வசனத்தை போடுங்க, அதுதான் எல்லாரும் பார்க்கட்டும். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீ உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எதை நினைக்கணும்? எப்படி நினைக்கணும்? நான் எந்திரிக்கிறது அவர் தான், நான் நடக்கிறனாலும் அவர் தான், நான் வேலை செய்கிறனாலும் அவர் தான், எல்லாமே அவர் தான்றதை நினைக்கணும். அப்போ பூமி அவருடையதாக இருக்கிறது, மிருகங்கள் பறவைகள் அவர்களுடையதாக இருக்கிறது, பொன் வெள்ளி அவர்களுடையதாக இருக்கிறது, வீட்டில் மனைவி வர்றாலும் சரி, பிள்ளைகள் வந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எல்லாம் அவர் தந்தது என்று சொல்லும் பொழுது அவர் எனக்கு பலத்தை தந்து சகலத்தையும் செய்வதற்கு காரியத்தை உண்டு பண்ண பிற்பாடு அவருடைய சமூகத்தில் வந்து செலுத்துவதற்கு காணிக்கைகளை நாம் ஏன் இன்னும் யோசிக்கிறோம்? நான் ஒன்றும் இல்லை தேவா, எல்லாம் நீர்தேன் சொல்றோம். அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். நீங்கள் முடிந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை மறுபடியும் வாசிச்சு பாருங்க. 17, 18 ரெண்டும் அழகா நமக்கு கற்றுக் கொடுக்குது. சகலமும் கர்த்தருடையதுன்னு முடிக்கும் அந்த வசனத்தில். அவற்றை எல்லாம் நமக்கு கொடுத்து தம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் தம்மிடம் தசம பாகம் கேட்கிறார். விளங்கிட்டீங்களா? இதனால தான் சரி, இப்போ ஒரு சின்ன புரிதலுக்காக தசம பாகம் என்றால் என்ன ஒரு முறை மீண்டும் கற்றுக்கோ. நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சரியா? தசம பாகம் என்றால் என்ன? வாட் இஸ் டைத்? ஓகே, இங்கே இருக்கிற வாலிபர்கள் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தசம பாகம்னா என்ன? தசம பாகம் என்றால் அது தசம பாகம் இந்த நம்ம தமிழ்லாம் டீச்சரில் இப்படி ஒப்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிப்போம். நான்லாம் கேட்ட பதிலுக்கு பதில் தெரிலன்னு இப்படி தான் கேள்வியிலேயே பாதி ஓட்டிடுவேன். தண்ணீரின் பயன் என்ன? தண்ணீரின் பயன் என்பது அப்படியே யோசித்து அவங்க ஒரு வார்த்தை அப்படியே மிஸ் சொல்லுவாங்க. மறுபடியும் தண்ணீர் என்பது சரீரத்திற்கு நல்லது அப்படி இழுக்கிற மாதிரி சில இடத்துல சொல்லுவோம். ஏன்னா பதில் தெரியாது. அதனால் ஒருவேளை மௌனத்தின் காத்து என்ன மிஸ் சொல்லுங்க. தசம்பாகனா என்ன? வாட் இஸ் ரைட்? 10ல் 1 கர்த்தருடையது, அது தசம பாகம் என்று இளம் வாலிபி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. நான் கேட்ட வாலிபர்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். கேட்டா தெரியணும், அதுக்காக தான் கேட்குறேன். தசம பாகம் என்னம்மா? வாங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த ஆன்சர்? ஜோனதன், ஜோயல், கபிலன், ஜீவன், வெண்ணிலா, பிரியா, திவ்யா, பாலாஜி. ரைட். தசம பாகம் என்றால் இவர்கள் பெயர்கள் தான். அப்படி முடிச்சிருமா? நல்லா கவனிச்சிங்க.
தசம் என்றால் 10 அப்படின்னு அர்த்தம். சரியா? தசம் என்ற வார்த்தைக்கு 10 என்று அர்த்தம். பாகம் அப்படின்னு சொன்னால் 1 அப்படின்னு அர்த்தம். இந்த வாலிப அவங்க சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான். தசம் என்றால் 10ல் 1. தசம பாகம் என்ன? 10ல் 1. நம்முடைய வருமானத்தில் 10ல் 1 பாகம். 1000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணும்? அப்போ பாலாஜி இன்னைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறேன் நீ அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணும் ஆண்டவருக்கு? 100 ரூபா. மீதி எவ்வளோ உன்னுடைய பாக்கெட்டில் போகுது? ஆண்டவர் 900 ரூபா கேட்கல. 1000 ரூபா சம்பாதிச்சா ஒரு பங்கு கேட்குறாரு. பூமி அவருடையது, 100 ரூபா தான் கேட்குறாரு. பறவைகள் அவருடையது, மிருகங்கள் அவருடையது, 100 ரூபா தான் கேட்குறாரு. விளங்கிட்டீங்களா? நானே அவருடையவன் தான், ஆனால் 100 ரூபா தான் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் 1000 ரூபா பிரச்சனை இல்லை. 10,000 ரூபா சம்பாதிக்கும் போது 1000 ரூபா கொடுக்கணும். 1 லட்சம் சம்பாதிக்கும் போது 10,000 ரூபா கொடுக்கணும். 1 கோடி சம்பாதிக்கும் போது எப்படி ஃபர்ஸ்ட்? வாய்ப்பு இல்லையே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, சில நேரத்தில் அப்படி நடக்குது. நம்மை அவளை தூக்கி விடுகிறார், நம்மளை அவர் உயர்த்துகிறார். உயர்த்தும் போது மேலோக்கி நம்ம இருப்போம், மேலோக்கி பறப்போம். ஆனால் கீழே எட்டி பார்க்கும்போது இவ்வளவு தருணம் ஆண்டவருக்கு. யோசிச்சு பாருங்க. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை ஒரு முறை வாசியுங்கள். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை ஒரு முறை வாசிங்க. தேசத்திலே நிலத்தில் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. நல்லா கவனிச்சிங்களா? இது ஏன் இப்படி கேட்கிறோம், நம்ம ஏன் இப்ப படிக்கிறோம்னா, இது கர்த்தருக்கு உரிய ஒரு பொருள். அதனால நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வாசிங்க. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. வேற என்ன பைபிள்ல பரிசுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க? திருமணம் சொல்லியிருக்காங்களா? ஞானஸ்தானம் பரிசுத்தமான சொல்லியிருக்காங்களா? திருவிருந்து பரிசுத்தமானது. சரி, வேற ஓய்வு நாள், இதுதான் கடைசியா வருது. இந்த தசமபாகத்தை குறித்து பேசும்போது காசு பிடுங்குற வேலைன்னு நினச்சிக்காதீங்க. ஒருவேளை அதை கவனிக்கிறவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது காசு பிடுங்கிறதுக்காகவோ அல்லது நீங்கள் கொட்டணும் அப்படின்றதுக்காக அல்ல. ஆண்டவர் கேட்குற ஒரு முக்கியமான விஷயம், நான் கொடுத்த பலனை. அதான் வாசிக்கிறோம். எங்கே வாசிச்சோம்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கிறோம். உனக்கு தெம்பு கொடுத்தது நான் தான், உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது நான் தான், இந்த பூமியே என்னுடையது, நீயே என்னுடையவன் தான்ப்பா. சரி, தசமபாகத்தை எல்லாமே அவர் தானே கொடுத்தாரு, எல்லாம் அவருடைய தான், நானே அவருடைய தான், அப்புறம் எதுக்கு அவர் கேட்கணும்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த தசமபாகம் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக. எத்தனை பேர் நம்மளுடைய சித்தோடு தசமபாக கவரை மேல் பகுதியில் ஒரு கோட் ஒன்று போட்டிருக்கேன். மேலேயா கீழே? ஆமாம், கீழே நினைக்கிறேன். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? பார்க்காம யாராவது சொன்னீங்கன்னா, 1 வருஷம் ஆச்சு அது கவர் நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்து. எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். திரும்பி திரும்பி பார்க்காங்க ஒருத்தர் எதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு. ஒரு நாளாவது யாராவது சரி ஒரு கவர் எடுத்துகிட்டு வாங்க, இன்றைக்கி வாசிச்சு ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். துக்கமாக இருக்குது. வாசிங்க, எடுங்க எடுங்க எடுங்க, சீக்கிரம் எடுங்க. அது எதுக்கு இருக்குது, ஏன் அப்படின்றத தயவு செஞ்சு நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம தசமபாக கவர் கிடையாது, நம்மளது வேற. வாங்க வாங்க ஜோயல், ஜோயலே வாசிக்க விட்டுருவோம். சரியா? இந்த மைக் ஆன் பண்ணுங்கயா. பரவாயில்ல. யார் வந்து வாசிக்கிறா? இந்த மைக் ஆன் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டீங்களே. இதில் என்ன போட்டிருக்கு? ஒருத்தர் கூட வாசிச்சது இல்லையா? சரி, இது யார் எழுதுனா அப்படின்றது போட்டிருக்கு, அதையாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ அவ்வளோ பிஸி, பணத்தை சொருவன உடனே வச்சுட்டு பாஸ்டர் இருந்தாங்க அப்படின்னு ஓடிடுறீங்களா? தசமபாகம் சிறப்பான ஒரு பயன்பாட்டிற்காக வேறு பிரிக்கப்பட்டுள்ளது. தேவனின் தூதை, அதாவது அன்பை உலகத்திற்கு சுமந்து செல்வோரை தாங்குவதற்கு இக்காணிக்கை விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். எலன் ஒயிட் அம்மையார் உக்ரானத்துவம் என்ற புத்தகத்தில் ஆலோசனைகளாக பக்கம் 103வது பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அடுத்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் தசமபாக வைக்கும்போது இதை படித்து நீங்கள் எதில் வைக்க போகிறன்றதை கவனமாக பார்த்து காணிக்க வைக்கணும். சரியா? சரியா? இது மறந்துடக்கூடாது. ஒரு விசேஷமான அர்ப்பணிப்புக்காக அம்மையார் எழுதுறாங்க. அதை நான் வேத ஆதாரத்தோடையும் ஒரு 2 வசனம் இருக்குது, நம்ம அதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ யோசிச்சோம், இந்த வசனத்தை பார்த்தோம். லேவியராகமம் 27:30 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, தேசத்தினுடைய நிலத்திலும் விதத்திலும் விருட்சங்களினுடைய கனிகளிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. மறந்துட வேண்டாம். பரிசுத்தமானதை நாம் விழுங்கக்கூடாது. இந்த தசமபாகம் ரொம்ப ரொம்ப அவசியம். நாளை தினத்தில் அதை லைட்டை டச் பண்ணி தான் பேச போகிறேன். ரொம்ப அவசியம்.
10 ரூபா சம்பாதிச்சா 1 ரூபா வைங்க போதும், அதான் அவர் சொல்ல வர்றாரு. 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 10 ரூபா வச்சா போதும், அவ்வளோதான். ஆனால் அதையும் சில பேர் விழுங்கி கொள்ள முயற்சிக்கிறோம். அப்படின்னா என்ன? சாப்பிட முயற்சிக்கிறோம். தசமபாக காணிக்கை வேற, அது தேவன் நமக்கு கொடுத்த பலனை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி மீண்டும் அவருக்கே கொடுக்கிற ஒரு காரியம். அந்த ஒரு விஷயத்தில் யாரும் ஒருபோதும் நாம் கைகளை வைக்கக்கூடாது. நிறைய விதத்தில் இருக்குது. தசோபாகம்னு ஒன்று இருக்குது, ஃபஸ்ட் டைத்துன்னு ஒன்று எடுத்து வராங்க, சில பேர் செகண்ட் டைத்துன்னு ஒன்று வைக்கிறாங்க, தேர்டு டைத் வரையும் வைக்கிறாங்க. முதல் தசமபாகம் 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 10 ரூபா ஆண்டருக்கு காணிக்க போட்டுட்டு வேற எதுக்காவது உதவிக்காக அல்லது சேவைக்காக 2வது டைத்துன்னு சொல்லி செகண்ட் டைத்துன்னு சொல்லி இன்னொரு 20 ரூபாய் எடுத்து வைப்பாங்க. சில 30 ரூபாயும் ஊழியத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்ல வந்த கருத்து, வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்து, தசமபாகம் என்று சொன்னால் 100 ரூபாயில் 10 ரூபாய் தேவனுடைய சமூகத்தில் வைக்கணும். அதை மாத்திரம் ஒருபோதும் ஒருவரும் மறக்க வேண்டாம். வாலிபர்கள் நல்லா கவனிக்கணும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறீங்க, சரியா? ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேலை செய்கிறீங்க, நிறைய பேர் 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 100 ரூபா வச்சிடணும். ஒருவேளை நமக்கு 1500 ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவைகள் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம்பாதிக்கிறதே 1000 தான், ஆனால் என்னுடைய தேவையும் என்னுடைய கடனும் என்னுடைய பிரச்சனை எங்கே இருக்குன்னா 1500 ரூபாயா இருக்கும். ஆனாலும் 1100 ரூபாய் எடுத்து தேவனுடைய பாதத்தில் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வறுமை நீங்கி வருமானம் பெருகும் என்பதை மறக்க வேண்டாம். அதுதான் இந்த தசமபாகத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய மேன்மைகள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த தசமபாகத்தில் அநேகர் என்ன செய்றாங்கன்னா ஒரு வஞ்சனைக்குள்ளாக கொண்டு போயிடுறாங்க, வஞ்சித்துறாங்க. அவங்களே ஏமாற்றிக்கொண்டே என்ன செஞ்சிடறாங்க, வந்துச்சிடுறாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. இந்த வசனம் நான் எழுதலை, மல்கியா எழுதியிருக்கிறார். நான் சும்மா சொல்லலை, இது ஆவியானவர் சொல்ல வச்சிருக்கிறார். இங்கே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த தசமபாக காணிக்கையை மாத்திரம் நாம் தொடக்கூடாது என்பதை மறந்துவிட வேண்டாம், சரிங்களா? அதான் அதனுடைய பதில் தான் மல்கியா 3:10-11 நமக்கு போடப்பட்ட ஒரு வார்த்தை. தசமபாகங்களை எல்லாம் பண்டகச்சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பணங்களினை திறந்து இடம் கொள்ளாம் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். யோசிச்சு பாருங்க. பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, சரி, கிறிஸ்து மனித ரூபத்தில் வாழும் பொழுது அவர் இதை பற்றி ஏதாவது பேசினாரா? பைபிளில் பேசியிருக்கிறாரா? ஜீசஸ் இதை பற்றி பேசியிருக்கிறாரா? டைத்தை பற்றி ஜீசஸ் இதை பற்றி பைபிள் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யாராவது? ஜீவன் ஆமான்னு தலையாட்டுறான். வாசிப்போமா? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். Matthew chapter 23 verse 23. ஒருதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். பக்கத்தில் நம்ம சபை, இன்னொரு சபை இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும், பேர் சொல்ல வேண்டாம். ஒரு தம்பி இருக்காப்புல, ஒரு சிலருடைய உபதேசங்கள்லாம் அப்படியே அவனுடைய எண்ணத்தை மாற்றிருச்சு. இதை பார்க்கணும், அதை பார்க்கக்கூடாது. பழைய ஏற்பாடெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தம்பி, அதெல்லாம் எப்போவோ ஆண்டவர் புதைச்சிட்டாரு, அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம், அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடு தான் நமக்கு அவசியம், நம்ம புதிய உடன்படிக்கையை தரித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கிட்ட தப்பான ஒரு உபதேசத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் போகிறேன், தம்பி இந்த மாதிரி வரலாம்ல ப்ரேயருக்கு அப்படின்னா மனசு விட்டு கொஞ்சம் பேசினாப்புல. நானும் பேசினேன். முதல்ல நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பாருப்பா, ஒரு அண்ணன் மாதிரி இருக்கணும், நீங்கள் நல்லா பேசி எதனாலும் சொல்லு அப்படின்னும் போது தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறான். பழைய ஏற்பாடுலாம் தேவையில்லை அப்படின்னு. அப்போ இப்படி யார் சொல்லிட்டு போனோன்னா, ஒரு நபர் இப்படி எனக்கு சொல்லிட்டு போனாங்கன்னு அப்படி அன்சோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சரி? அப்படி போயிருக்கு. அப்போ நான் சொன்னேன், அடுத்த முறை வரும்போது அவர் யார் வந்தாலும் சரி, பழைய ஏற்பாடை வீட்டில் வச்சுட்டு புதிய ஏற்பாடு மட்டும் தூக்கிட்டு வந்து பிரசங்கம் பண்ண சொல்லுங்கள், அது பாஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி அப்படின்னு. அடுத்த முறை வரட்டும் பாஸ்டர், நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சில நேரத்தில் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. எதை தேவையில்லை?
எது தேவையில்ல? பழைய ஏற்பாடு தேவையில்ல. அந்த பழைய ஏற்பாடுல என்ன இருக்கு? எது இருக்கு முக்கியமா? ஆனா அது புதிய ஏற்பாடுல இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. வேண்டாம் என்று ஒதுக்குறார்கள். அதெல்லாம் தேவன் அப்பவே முழுகிட்டாரு. ஏதோ தலைமுழுகின மாதிரி தான் பேசுறது நிறைய நேரத்தில். தவறு. ஆண்டவர் இந்த வார்த்தையில இது சொல்லும்போது இவைகளை செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும், இதையும் சொல்லி தான் சொல்றாரு. மத்தேயு 23:23 சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு அவசியம் இருந்தால் இதை மீண்டும் சொல்லியிருப்பார். சரி, சீக்கிரமா முடிக்கிறேன். 2 கேள்வி. தசம பாகம் எதுக்காக கொடுக்கிறோம்? அது எங்க எந்த வேலைக்கு செய்யப்படுது? யாராவது சொல்ல முடியுமா? தசம பாகம் நம்ம கொடுக்குறோம். அந்த காணிக்கை தெய்வீகாரனுக்கு முன்னாடி வாங்குறோம்ல, ஒரு பேஸ்கெட்டில் கூடையில் வாங்குறோம்ல, அது எங்கே போகுது, எதுக்கு போகுது சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில், அதாவது எந்த புரிதல் இருந்தீங்கன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ ஜோயல் நீங்கள் சொல்லுங்கப்பா, இது வரைக்கும் அந்த காணிக்கை எங்கே போச்சு? சும்மா சொல்லலாம், பாஸ்ட் பாக்கெட்டுக்கு போச்சு அப்படியா? எங்கே போச்சு? பொதுவாக நமக்கு தெரிஞ்சது ஒரே வார்த்தை தான், ஊழியம் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிருவோம். ஏன்னா இப்போ கூட வாசித்தோம், பாஸ்டர் தான் கொஞ்சம் நோட் பண்ணார் அப்படின்ற மாதிரி. அப்படியா? வாசிப்போம் ஒரு வசனத்தை. நெகேமியா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் நீங்கள் எல்லோரும் வாசிங்க. நெகேமியா 10வது அதிகாரம், நெகேமியா 10ஆம் அதிகாரம் 38, 39. எடுத்தாச்சா? வாசிங்க வாசிங்க, நீங்கள் வாசிக்கணும், அதுக்கு தான் நான் அப்படி இருக்கேன். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 38, 39. ம் ஆ ம் 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 என்ன கவனிச்சிங்களா? தசமபாகமாகிய ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்துள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணிக்கொண்டோம். இவ்விதமாய், தொடர்ந்து வாசிங்க. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனாகிய ஆலயத்தில் கொண்டு வந்துட்டோம். பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகள் அப்படின்னா என்ன? பரிசுத்த ஸ்தலத்தில் பனின்னா நம்ம நினைக்கிற அந்த பனி கிடையாது. இந்த அதாவது குளிர் காலத்தில் வர்ற பனி இல்லை. பனிமூட்டுகள். பனின்னா வேலை சேகரித்து, ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலய பராமரிப்பு. வழங்கிட்டீங்களா? வாசி முடிச்சிருங்க அதை. ம் 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 அப்போ அந்த திட்டங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிளான்? நம்ம கொடுக்குற அந்த காணிக்க, அந்த தசம பாகங்கள் எங்கே ஜோயல் எங்கே போகுது? ஆலயத்தை பராமரிக்க. வேத ஆதாரம் இருக்குது. சும்மா காசை தாங்கன்னு சொல்லிட்டு தெய்வீகாரனுக்கு முன்னாடி இப்படி நிற்கலை யாரும். விளங்கிட்டீங்களா? தேவன் கொடுத்த பலனை நான் தேவனுக்கு திருப்பி செலுத்துகிறேன். ஏன்னா அந்த பூமி அவருடையது, பறவைகள், இங்கே வாழ்கிற மிருகங்கள் அனைத்தும் அவருடையது, இங்கே இருக்கக்கூடிய பொண்ணு வெள்ளி மனைவிகள் பிள்ளைகள் நாமும் கூட கர்த்தருடையது, அத்தனையும் அவர் தான். நான் அவருக்கு 10ல் 1 பங்கை தான் நான் அவர் கேட்கிறார் என்பதை பார்க்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13, 14 அது வாசிங்க. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்று அறியீர்களா? அப்படி என்ன அர்த்தம்? இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே வர்ற காணிக்கையை போட்டு பாக்கெட்ல போடுறாங்க. இது நடக்குது. ஆனால் இது அதனுடைய அர்த்தம் அல்ல என்பதை இதை பார்க்கிறவர்களும் புரிந்து கொள்ளுங்கள். என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இதை பார்த்தோன்னா பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்கள். பலிபீடத்தில் பணிவிடனா யாரு? பலிபீடனா என்ன? ஃபர்ஸ்ட் பலிபீடனா என்ன? பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேன் இந்த வேலை.
லிரிக்ஸ் மறந்து போச்சு கொஞ்சம். ஆனால் அது என்ன அர்த்தம் தெரியுதா? பலிபீடத்தில் நம்ம எதை வந்து படைப்போம்? பலியவா? பலிபீடத்தில் எதை நாம் படைக்கிறோம்? பலிபீடம்னா என்ன? ஜோயலுக்கு ஆன்சர் வச்சிருக்கிறான், ஆனால் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே அந்த வாயில் அது அப்படிங்கிறான், பட் ஆனால் வெளியில் வர மாட்டேங்குது. என்ன அது ஆட்டினீங்கன்னா லைவ் அங்கே பலிபீடம் ஆயிரும், அது பலியாயிரும். பார்த்தீங்களா? சரியா? என்னன்னு தெரியுதா? பலிபீடத்தில் அந்த வசனத்தை திருப்பி போடுங்க. இதை படிக்கணும், அவசியமான பாடம். அந்த வசனத்தை திருப்பி போடுங்க. என்ன போயிட்டா? வாசிங்க ஒருத்தர். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகள் உள்ள பங்கு உண்டென்று அறியீர்களா? பாஸ்டரு சர்ச்சு, அதுதான் அங்கே கான்செப்ட். சரிங்களா? பலிபீடத்தில் வர்ற காணிக்கை இப்போ நீங்கள் பாட்டு பாடும்போது போடுவீங்கள்ல, அது பாஸ்டருக்கு தான் அப்படிங்கிறாங்க. எடுத்துகிட்டு போயிடலாமா? நம்மளுடைய அட்வென்ட் திருச்சபையினுடைய கோட்பாடுகளில் ரொம்ப 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 அழகான ஒரு கோட்பாடு அது. நீங்கள் போடுற காசு எனக்குன்னு நினைக்கிறீங்களா இங்கே யாராவது? இல்லை என்றைக்காவது நான் எடுத்துருக்கிறேன்னா? அப்புறம்னா நான் எடுக்கிறதா இருந்தால் நமக்கு சர்ச்சுக்கு ட்ரெஷரர் தேவையில்ல, செக்ரட்டரி தேவையில்லை, யாருமே தேவையில்லை, அதை கணக்கு பார்க்க வேண்டிய ஆளே தேவையில்ல. தேவனுடைய ஊழியத்திற்காகவும் தேவனுடைய ஊழியர்களின் சம்பளமாக என்ன செய்து மாறுகிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இது தேவன் கொடுத்தார், அது தேவனுடைய பணிக்காகவே செல்லுகிறது. அதான் நம்ம நம்மளுடைய கொட்டேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல தசம பாகம் சிறப்பான ஒரு பயன்பாட்டிற்காக வேறு பிரிக்கப்பட்டுள்ளது. தேவனின் தூதை அன்பை உலகத்திற்கு சுமந்து செல்வோரை தாங்குவதற்கு இக்காணிக்கை விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இதுக்கு தான் நீங்க வேர்வை சிந்தி நாட்கள் முழுசும் மழை வெயில்னு பார்க்காம, என்ன இரவு பகல்னு பார்க்காம, என்னையா எவ்வளவு வேலைகள் செய்யறோம். அது இங்க வந்து ஒரு பகுதி 10% மொத்தத்தையும் கேட்கல. ஆனா இதுக்கே சில நேரத்தில் நிறைய பேருக்கு முடியல, எண்ணம் வரல, ஆர்வம் வரல, யோசனைகள் வரல. நீ கொடுத்தீங்கன்னு வைங்களேன், பல இரட்டிப்பான நன்மை உண்டு என்பதை மறந்துடுறோம். பாருங்க, முற்பிதாக்கள் இதெல்லாம் ரைட்டு. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செஞ்சாங்களா? நம்மளுடைய முற்பிதான்னு சொல்றோம் இல்லையா, செஞ்சாங்களா? ஆபிரகாம் செஞ்சிருக்கிறாரு, யாக்கோபு செஞ்சிருக்கிறாரு. நீங்க நேரம் இருந்தால் வீட்டில் போய் வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் 18லேருந்து 20 வாசி பார்க்கும்போது அதாவது உன்னதமான தேவனுடைய ஆச்சரியமாக இருந்த சாலமோனின் ராஜாவாகிய மெல்லிய தேசத்துக்கு, அதாவது மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமமாக கொடுத்தார் அப்படின்றது பார்த்தோம். நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யாக்கோபு செய்தாரா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 20லேருந்து 22 வசனம் வாசிக்கும் போது யாக்கோபு அந்த இடத்துல கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் அப்படின்னு சொன்னார் யாக்கோபு. இதெல்லாம் நம்மளுடைய முற்பிதாக்கள் செய்து வந்தாங்க, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு நாமளும் அதை செய்ய வேண்டும், அதை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லிருக்கு. யாரெல்லாம் ஆர்வமா தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அவரு தேவன் பிரியமா இருக்கிறார். மறுபடியும் தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை பிடுங்குவதற்கு தேவன் விரும்பல. என்னுடைய வருமானத்தில் வறுமை என்று யோசிக்கிறோமே, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காத பட்சத்தில் வருமானத்தில் வறுமை வரும். ஏதோ ஒரு இடத்துல தப்பு விட்டுருப்போம், ஏதோ ஒரு வாரம் ஒரு மாசம் விட்டுருப்போம், அங்க விழுந்துட்டோம்னு அர்த்தம். தேவன் தந்த பலத்தை நான் தேவனுக்கு செலுத்துவதுதான் இந்த பிரதிபலமாக கொடுக்கிற இந்த காணிக்கை என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். லூக்கா 6:38 வாசிக்கிறோம் இல்லையா? எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோன்னா, இப்போ 10ல் ஒரு பங்கு தான் கேட்டார்னா இப்போ ஒரே கொஞ்சம் தான் கொடுப்பாரா அப்படின்னு நினச்சிடாதீங்க. மனம் விட்டு. வேதத்தில் அதிகமாக காணிக்கப்பட்டது யாரு? அதிகமாக காணிக்கப்படுது யாரு? எவ்வளோ கொடுத்தாங்க ரொம்ப அதிகமாக? ஓகே, தம்பிகிட்ட பதில் வந்துருச்சு. வேற யாராவது முயற்சி பண்ணுங்க. அங்கேயும் பதில் வந்துருச்சு. வேற யாராவது முயற்சி பண்ணுங்க. விதவை அதிகமான கொடுத்த காணிக்கை தெரியுமா? 2 ரூபா தான். வேதத்தில் அதிகமாக செலுத்தின காணிக்கை 2 ரூபா. காசுடைய மதிப்பு என்னவோ குறைவுதான், ஆனால் அந்த விதவினுடைய எண்ணத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பணம் என்பதை மறக்க வேண்டாம்.
அது 2 கோடியாக்கு மேலே சொன்னாலும் சரி, மில்லியன் ட்ரில்லியன் என்ன சொன்னாலும் சரி, அந்த 2 காசு அவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்பதை மறக்க வேண்டாம். நாம் எப்படி இருக்கோம்? ஒன்றுமே இல்லை. அடுத்தது இருந்ததையும் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குற பாடம் வந்து இருந்ததையும் கொடுன்னு சொல்ல வரல, 10ல் 1 பங்கு. ஸோ வாலிபர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் மனதிலே வைக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், தேவன் எனக்கு தெம்பு கொடுக்குறாரு, நான் வேலை செய்கிறேன், அந்த ஊதியத்தில் நான் 10ல் 1 பங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் மறக்க வேண்டாம். சரிங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் நீதிமொழிகள் 10:22 நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர் வந்து ஒன்றும் காணிக்க விரும்புறதுக்காக அதை சொல்ல வரல, நம்மை அவர் விரும்புகிறார். நான் எப்படி இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கேனா, நான் கரெக்டாக கொடுக்குறேனா, தேவனுக்காக நிற்கிறேனா, அதை எதிர்பார்க்குறார். அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் இருப்போம். அநேக உதாரணங்கள் உண்டு. நான் கடைசி ஏதாவது ஒரு கதை சொல்லி முடிக்கணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய நபர்கள் இருக்காங்க இந்த உலகத்தில். காணிக்கை, தசம பாகத்தை நேர்த்தியாக செலுத்தி தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இருக்காங்க இந்த உலகத்தில். நிறைய பேரை சொல்லலாம். ஆனால் அவங்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்தார்கள். நாளை தினத்தில் செய்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, காணிக்கை ஆண்டவர் கேட்டார், பலத்தை அவர் தந்தார், அதனால் கேட்குறாரு. சரி, நான் கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், எது உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்றத படிக்க போகிறோம். சரியா? ஏன்னா இது என்ன புரிஞ்சுக்கணும், சரி காணிக்கை தானே கொடுக்கணும், 10ல் 1 தானே, என் பாட்டுக்கு நான் கொடுத்துக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன். தவறான பதில். விளங்கிட்டீங்களா? நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நான் உங்கள் வீட்டு சந்திப்பு வரும்போது, பாஸ்டர் இந்த மாதம் முழுசு சம்பாதிச்சேன், இந்தாங்க 10,000 சம்பாதிச்சேன், 1000 ரூபா இந்தாங்க தசம பாகம் அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்து நான் இதை இங்கே வச்சேன்னா ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா போகும்? யாருக்கு போகும்? சிந்திச்சு பாருங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் பலன், தேவன் உங்களுக்கு அந்த தாளத்தை கொடுத்தார், உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார், நீங்கள் சம்பாதித்தீர்கள். நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜோயல் வைக்கணும். நீங்கள் நாளைக்கு ஜோயல் எதிர்காலத்தில் எந்திரிச்சு நல்ல சம்பாதம் பண்ணுறான், சித்தோட சபை தாங்கறதுக்கு வருவான் திடீர்னு, அப்படி தானே? அப்போ யோசி, 10ல் 1 மட்டும் தான் தரணுமா, நான் 2 தருவேன் ஃபஸ்ட்டு, தாராளமாக கொடுக்கலாம், என்ன அப்படி தானே? கொடுப்ப தானே? 10ல் 9 கூட கொடுப்பேன், அப்படி தானே? அவ்வளோதான். அவன் கொடுப்பானா கொடுக்கலையும் தலையாட்டுறான் பாருங்க. தேவனுக்காக செலுத்துவதற்கு இருதயத்தை நாம் பக்குவப்படுத்தணும் என்பதை மறக்க வேண்டாம். இந்த ஆயத்த நாளில் ஆண்டு நம்மோடு சிறு காரியத்தை பேச விரும்பினது, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுத்துடணும். அது துட்டு போட்டு போயிடுவேன், காணிக்க வச்சுட்டு போயிடுவேன் நான் சொல்ல வரல. இந்த கூட்டம் அடுத்த வெள்ளிக்கிழமை இருக்கு தான் நான் பார்ப்பேன். விளங்கிட்டீங்களா நான் சொல்கிறது? பணம் மாத்திரம் காணிக்கல, தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆலயத்துக்கு வரணும். 7ல் 1 சனிக்கிழமை, அது வெள்ளிக்கிழமையிலேருந்தே அந்த ஓய்வு நாள் ஆரம்பிக்குது. நான் வரணும். 10ல் 1 பங்கு கேட்டாருன்றதுக்காக 1000 ரூபா சம்பாதிச்சு 100 ரூபா கவரில் வச்சுட்டு போகிறது அல்ல, நான் வரணும். புரியுதா? கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பாய் இயேசுவை கொண்டு வரும் என்ற பாடலை. கொண்டு வருவோம்
பாவ பாரத்தை நமது துன்பத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு கொண்டு வருவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். செய்த நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு கொண்டு வருவோம். வெறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவான கஷ்டத்திற்குள் நிஷ்டூரத்திற்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு கொண்டு வருவோம். இந்த தேசமாது சிலோமணிகள் இலைதையொளிக்குள் வரவழைப்போம். சோதர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள்